இப்ப நம்ம பார்க்க போறது சண்முக பாண்டியன் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய படைத்தலைவன் படத்தோட ஒப்பீனியன் தான். 2023 இந்த திரைப்படத்துக்கான பூஜையை போட்டு 2 வருஷம் கழிச்சு இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த பட போஸ்டர் எல்லாம் பாக்குறப்போ மிகப்பெரிய ஆக்ஷன் படமா வரும்னு நினைச்சு உள்ள போவோம். ஆக்ஷன் வந்திருக்கான்னு கேட்டா ஆக்ஷன் வந்திருக்கு. ஆனா சண்முக பாண்டியனோட முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல. இசை இளையராஜா பண்ணிருக்காரு. எந்த படம் சுவாரஸ்யமா இல்ல, கதைக்கு செட் ஆகல. படத்தோட கதை என்னன்னா, யானை வளர்க்கக்கூடிய ஒரு பாகன் அதே ஊர்ல அந்த யானையை வச்சு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இன்னொரு கேரக்டர் அந்த யானையை கடத்திடுறாங்க. இப்ப அந்த யானையை யார் போய் காப்பாத்திட்டு மீட்டு வர்றது, அப்படியே காப்பாத்திட்டு வந்தாலும் அது எதுக்காக கடத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் திரைக்கதை. 2008 வெளிவந்த டோனி ஜா நடிச்ச ஹாங்பேக் திரைப்படத்தோடைய தழுவல் தான் இந்த திரைப்படம். இதை சொன்ன அந்த டைரக்டர் ஒத்துக்க மாட்டாரு, யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. அந்த டைரக்டர் 2 வருஷமா எழுதினேன் அப்படின்னு ஆடியோ லான்ச்ல சொன்னாரு. எதுக்காக 2 வருஷம் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் தெரியல. படம் பார்த்த உடனே லவ் சீன்ஸ்லாம் பெருசா கிடையாது. ஆக்ஷன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா லவ் சீன்ஸ்ல ரொமான்டிக்கே வரல. விஜய் ஆண்டனி மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு. இவங்க ஹோம்பேக் படத்தை அப்படியே கதை ரைட்ஸ் வாங்கி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா கிளைமேக்ஸ் இல்ல. ஏன் இந்த யானையை கடத்தினாங்க, ஒரு மெசேஜ் நரபலி கொடுக்க தான் அவங்க யானையை கடத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அங்கிருந்து யானையை மீட்டுட்டு கூட்டிட்டு வராரு. நரபலி கொடுக்கறது தவறுன்னு கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஆக்ஷனா போனாலும் செகண்ட் ஆஃப் சுத்தமா நல்லா இல்ல. அண்ட் ரெகுலராக சினிமா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும் இந்த திரைப்படம். யாராவது ஒரே ஒரு தடவை தேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். மற்றபடி இந்த திரைப்படம் கொஞ்சம் சுமார் தான்.